வணக்கம் மக்களே. நம்ம தமிழ் உறவு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்ப்போம். அந்த பொண்ணு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க, கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணு தான் எனக்கு சமையல் ஏதாவது உடம்பு முடியல சமையல் பண்ணி சுட சுட அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நல்ல பொண்ணு. ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், இப்போ மட்டும் இல்லை. அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டாங்க, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. தனியாக தான் ஒரு பையன் 2 பொண்ணு வச்சுட்டு தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த இது ஹோட்டல் மாதிரி வீட்டிலே வச்சு வீட்டுக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி அதுதான் ரொட்டீன் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ வேணாலும் பெரிய பெரிய சாமான் எல்லாம் வச்சுருக்குறாங்க, வச்சு எவ்வளோ வேணாலும் சமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த பிரசாதம் அதுவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏட்டு சேர்த்து எல்லாம் செய்வாங்க. இதில் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி 10 பேர்த்துக்கு இதில் போடுறாங்க. 10 பேர்த்துக்கு அப்போ எவ்வளோ அப்படின்னா 2.5 கிலோ அரிசி இருந்தால் போதும் போல இருக்குது. 1 கிலோ சிக்கன் போட்டாங்க. 1 கிலோவோ 1.5 கிலோவோ எங்கள் சொல்ல சிக்கன் போட்டாங்க. இதில் வந்து சிக்கன் போடுற இது மசாலா எல்லாமே நம்ம நார்மலாக எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. அதில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிரிச்சிட்டு என்னையும் சேர்த்து வீடியோ எடுத்து உடம்புலாம் காமிக்கையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. தெலுங்குல பேசணும், அதனால திருப்பி நான் தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன். 2வது வந்து அந்த அந்த இதில் போடுறப்ப வெந்தயக்கீரை இருக்குல்ல, வெந்தயக்கீரையை வந்து நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கிறாங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குமாம்மா. அந்த ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல்லு ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டாங்க நினைக்கிறேன். செமையாக இருக்கும் அப்படின்னாங்க. எந்த பிரியாணியோ எந்த குழம்பு எது வச்சாலும் வெந்தயம் அந்த பொடி வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம காய வச்சு நிழல்லே காய வைக்கணுமாம்மா. நிழல்லே காய வச்சு பேன் காற்றுல அதுக்கப்புறம் நல்லா மொறு வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டா எல்லா எதுக்கும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. பன்னீர் குழம்பு வச்சாலும் போடுவாங்க, எல்லா இதுலேயுமே போடுவாங்க. அதனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சிக்கன் போட்டு இதெல்லாம் முதல்ல அந்த மசாலா காரம் உப்பு எல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு கலக்கி ஊற வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. கேஸுலாம் டென்ஷன் ஆகாமல் நீட்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. செம்ம டேலண்டடான பொண்ணு அந்த பொண்ணு. அவங்க அம்மாவையும் பார்த்துக்குது. பையனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வேலை செஞ்சு சமையல் இது பண்ணி 10 லட்ச ரூபாய்க்கு அந்த பொண்ணுக்கு செஞ்சு ஜாமான் என்னென்ன வேணுமோ எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா செஞ்சுருக்காங்க. அது எல்லாமே காட்டினாங்க என்கிட்ட. ஆனால் இத்தனை செஞ்சு இன்னுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. சமையல் பண்ணி ஒரு வீடாக கொண்டு போய் ஹாட் பாக்ஸ் சுட சுட கொண்டு கொடுப்பாங்க. அப்போ வீட்டில் இருந்தால் கூட அந்தளவுக்கு சூடாக செஞ்சு நம்ம சாப்பிட மாட்டோம். ஃபாரினர்ஸ் வந்து இங்கிலீஷ்காரங்க நிறையா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்களம்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக அந்த பொண்ணு செய்கிறதுங்க. அந்த கை பக்குவமே என்னமோ தெரியல. எண்ணெயெல்லாம் வந்து சன்ஃப்ளவர் நல்ல எண்ணெய் தான் வாங்குகிறாங்க. சன்ஃப்ளவர் 160 70 அது நேற்று நான் வாங்கிட்டு போகிறப்போ வாங்கிட்டு வச்சுருந்தாங்க, வாங்கிட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சமையல் அந்த இதில் வந்து கேஷுவலாக செய்கிறாங்க நீட்டாக. பார்த்தா சிம்பிளாக இது டேஸ்ட்டாக இருக்குமா இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி நான் சாப்பிடல. எனக்கு தனியாக வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுன்ட்டு நெய் மட்டும் போட்டு அதுவுமே நல்லா அக்மார்க்கு தான். எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் வாங்குறாங்க. இன்னொன்று தண்ணி வந்து அவங்க குடிக்கிற தண்ணி வந்து நார்மல் தண்ணியில் சமைக்கிறதுக்கும் இதுக்கு அமிர்தா வாட்டர் ஒரு கேன் வந்து 50 ரூபா. நான் அதுதான் வாங்கி குடிக்கிறேன். அதுதான் வாங்கி சமையலுக்கே யூஸ் பண்ணுறாங்க. கேட்டேன், ஏப்பா இப்படி நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்றதுக்கு. நம்ம பிள்ளைகளும் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி தானே அவங்களும் அப்படின்ட்டு அந்த நலன் கருதுகிறாங்க. ஹெல்த்து ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு என்னென்ன வெரைட்டி சாப்பாடோ இல்லை ஸ்நாக்ஸோ எது வேணாலும் அசால்ட்டாக சமைக்கிறாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் இந்த இது செஞ்சாங்க. எனக்கு முன்னாடியே பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ தெரியும்ன்ட்டு சிரிச்சுக்கிட்டு எடுத்தாங்க.
ஆனால் அந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி போஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா ஜாலியாக இருந்தது அவங்ககிட்ட இருக்கும்போது. டெய்லி இங்கே வந்திருக்கா, ஜாலியாக நீ பேசிகிட்டே நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணோட இதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி செஞ்சுருக்காங்க, என்ன ஜாலியாக இருக்காங்கன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நன்றி, வணக்கம், பாய்.